ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல காரசாரமான நம்ம மதுரை கார சட்னி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இந்த மழைக்கு நல்ல காரசாரமாக ஒரு சட்னி செய்வோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் பாருங்கள், இந்த மிளகாய் தான் வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 10-15 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அது ஒவ்வொன்றும் நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது. ஆனால் இது காரம் கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் ஒரு 10-15 மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டேன். இதோட நம்ம ஒரு 4 தக்காளி சேர்த்துக்குவோம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 7-8 பூண்டு பல், அதையும் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம அடுப்பில் வானல் வச்சு தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம கடுகு உளுந்த பருப்பு போட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கருகை விட்டுறாமல் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிருங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னி கலவையை நம்ம அதில் ஊற்றிக்குவோம். பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் இருக்கும். இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவே சூப்பராகவே இருக்கும். இந்த சட்னியை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சையை அரைக்கிறனால கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைக்கணும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 2 இட்லி திங்கிறவங்க கூட 2 திங்கலாம், 2 தோசை திங்கிறவங்க கூட 2 சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே சூப்பராகவே இருக்கும். மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. அப்படியே இந்த கொதி வரும்போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வாடையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தோசைக்கு தான் இந்த சட்னி நான் அரைச்சேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.